நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பேழையை மையப்படுத்தி தேவனுடைய சர்வ ஞானத்தை குறித்தும் அவருடைய பிசகாத நீதியை குறித்தும் பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 7வது அதிகாரம் வசனம் 9. ஜெனசிஸ் சாப்டர் 7 verse 9. ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. இந்த வசனத்துல ஆணும் பெண்ணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது எதை குறிக்குதுங்கிறத இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தெரியும். அந்தபடியாக 8வது வசனத்துல பார்க்கும்போது, தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடியாக சுத்தமான மிருகங்கள்லயும் சுத்தமில்லாத மிருகங்கள்லயும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகள்லயும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்துல பேழைக்குட்பட்டிருக்கு. அந்தபடியாக பேழைக்குள்ளார நோவாவும் அவருடைய குடும்பத்தார் மாத்திரம் இல்ல, தேவனுடைய கட்டளையின்படியே இந்த மிருகங்களும் பிராணிகளும் உட்பட்டிருக்கு. அதுவும் இந்த வசனத்துல நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டனன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நோவாவிடத்துல உட்பட்டது எதற்காக? நோவாவிற்காகவே. அதை நாம பார்க்கறதுக்கு முன்பாக நோவாவுடைய குறிக்கோள் என்ன? வரப்போகிற ஜலப்பிரளயத்திலிருந்து அவர் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு இந்த பேழை உதவி செய்யும் என்பதே. இதை நாம குறிப்பாக எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்க முடியும். அங்க தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கோம். இப்படி நோவா மாத்திரம் இல்ல, இந்தபடியான ஒரு அழிவு வருதுன்னு தெரியும் போது நாம நம்முடைய குடும்பத்தையும் ரட்சிப்பதற்கான காரியங்களை செய்வோம். அதை கருத்துல கொண்டே நோவா தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம மற்றவர்களுக்கும் நீதியை பிரசங்கிச்சு அவர்களையும் பேழைக்குட்படுத்த முயற்சி செய்திருக்கிறாரு. ஆனா மற்ற ஜனங்கள் மனம் திரும்பாம அந்த பேழைக்குட்படுகிற வாய்ப்பை இழந்து போனாங்க. ஆனா அவர்கள் அல்லாம தேவனுடைய கட்டளையின் பேர்ல சகல மிருகங்கள்லயும் ஊரும் பிராணிகள்லயும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக நோவாவிடத்துல பேழைக்குட்பட்டிருக்கு. எதற்காக தேவன் ஆணும் பெண்ணுமா இந்த உயிரினங்களை ஜோடு ஜோடாக அந்த பேழைக்குட்படுத்தியிருப்பாரு? அதை நாம நிதானிச்சு பார்த்தோம்னா, இந்த உலகமானது ஒரு எக்காலஜிக்கல் பேலன்ஸ்ல தான் செயல்படுது. ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தை சார்ந்ததாகவே இருக்கு. அப்படியாக இது ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதோடு அல்லாம இதனோடு மனிதனும் சார்ந்திருக்கிறவனாக இருக்கிறான். உதாரணமா ஒரு ஃபுட் செயினை எடுத்துட்டோம்னா கூட, இந்த பூமியில வளர்ற மரம் செடி கொடிகளை சில பூச்சிகள் சாப்பிடுது, அந்த பூச்சிகளை தவளை சாப்பிடுது, அந்த தவளைய பாம்பு சாப்பிடுது, அந்த பாம்பை கழுகு சாப்பிடும். இப்படியா ஒரு ஃபுட் செயின் கிரியேட் ஆகுது. இது எல்லாமே இந்த உலகத்தினுடைய ஒரு சமநிலையை காண்பிக்குது. அது ஆங்கிலத்துல எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் சொல்லுவாங்க. இப்படியான ஒரு எக்கோசிஸ்டம்ல தான் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும். அந்தபடியாக இந்த பூமியானது ஜலப்பிரளயத்துல அழிக்கப்படும் போது மொத்த பூமியில இருக்கிற சகல உயிரினங்களும் அழிக்கப்படும். அது மனிதன்ல இருந்து மற்ற பிராணிகள், மிருகங்கள் எல்லாமுமே சரி. இப்படியாக அவைகள் அழிக்கப்பட்டு வெள்ளம் வடிந்ததற்கு பிற்பாடு இந்த பூமியில மறுபடியுமாக மரம் செடிகொடிகள் தோன்றும். அந்த செடிகொடிகளுக்கு மற்ற ஊரும் பிராணிகளும் மிருகங்களும் தேவைப்படுகிறதாக இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து இயங்கும் போதுதான் இந்த பூமி சமநிலைப்படும். அப்படியான சமநிலையில தான் மனிதனால வாழ முடியும். அப்படிப்பட்ட சீரான வாழ்க்கையை மறுபடியுமாக மனிதனுக்கு உண்டு பண்ணுவதற்காகவே தேவன் நோவாவிடத்துல இதை எல்லாவற்றையும் பேழைக்குட்படுத்த சொல்றாரு. முக்கியமாக அவர் காப்பாற்ற விரும்பின நீதிமானாகிய நோவாவும் அந்த நோவா விரும்பிய அவருடைய குடும்பமும் இந்த பூமியில வாழ்வதற்கு இந்த சமநிலை தேவையில்லையா? இதை அறிந்த தேவன் சர்வ ஞானத்தோடு இந்த உயிரினங்கள் எல்லாவற்றையும் நோவாவோடு பேழைக்குட்படுத்தி இருக்கிறாரு. இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ளலாம்? நம்முடைய ஞானம் குறுகினது. நாம நம்முடைய தேவைக்கும் நம்முடைய குடும்பத்தின் தேவைக்கும் அதை தாண்டி போனா நம்மை சுற்றிலும் இருக்கிறவருடைய தேவைக்கும் செயல்படுவோம். ஆனா தேவனோ சர்வ ஞானியாக எல்லாவற்றுடைய சமநிலையை அறிந்தவராக இருக்கிறாரு. அவர் மறுபடியுமாக இந்த பூமியை உண்டு பண்ணும் போது எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்தணும் இல்லையா? அதற்காகவே இந்த மிருகங்களையும் அந்த பேழைக்குட்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய ஞானத்தை நாம எதற்கும் ஒப்பிட முடியாது. அதே போல அவர் காப்பாற்ற விரும்புகிற நீதிமானுக்கு அவர் செய்கிற நீதியிலையும் எந்த ஒரு திருத்தமும் இல்ல. அவர் நீதி எப்போதுமே பிசகுவதில்லை. அப்படியாக அந்த பேழையின் மூலமாக அவருடைய சர்வ ஞானத்தையும் பிசகாத நீதியும் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படியான ஒரு பூர்ண ரட்சிப்பை பேழையின் மூலமாக தேவன் உண்டு பண்ணியிருக்கிறத இந்த பகுதிகள் மூலமா நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானியாக, ஏக சக்கராதிபதியாக, இப்படி எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானியாகவும் ஏக சக்கராதிபதியாகவும்
பிசகாத நீதியை உடையவராகவும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவனை சொந்தமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது இல்லையா? அதை நாம உணர்ந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த சர்வ ஞானத்தோடும் பிசகாத நீதியோடும் பூமியின் சமநிலையை காத்துக்கொள்ள நோவாவிடத்துல எல்லாவற்றையும் பேழைக்குட்படுத்தின தேவனையே சார்ந்திருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு பூமியில் உள்ள சகலத்தையும் அழிக்கும்படியாக ஜலப்பிரளயத்தை வரப்பண்ண போதும் நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் மாத்திரமல்லாம அவரோடு கூட மிருகங்களையும் பிராணிகளையும் ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடாக சேர்த்ததன் மூலமாக பூமியின் சமநிலையை காத்து கொண்டு மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் பூமியில சீர்படுத்திருக்கீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக நீர் விரும்பின நீதிமானை காத்து கொள்ளும் விதமாக சர்வ ஞானத்தோடும் தேவரீர் செய்த காரியங்கள் எங்களுக்கு எட்டாதவைகளும் ஆச்சரியமானவைகளுமா இருக்குது தகப்பனே. அப்படியான உம்முடைய ஞானத்திற்கு முன்பாக நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. தேவரீர் எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கி நாங்க காத்து கொள்ளப்படுவதற்கும் பேழையை ஆயத்தம் பண்ணுங்கிறத இந்த நாட்கள்ல எங்களுக்கு காண்பிக்கிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை அருளி வழி நடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.